Hi guys, welcome to my channel. நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லாக்டவுன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகா, 2 முட்டை, அதுக்கப்புறம் க்ரஷ்டு பெப்பர், நான் வந்து மிளகும் சீரகமும் போட்டு க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தான் தேவை. இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எக்கோ சாதமோ நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வரணும். ஸோ இப்போ நம்ம வரிசையாக இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்க கார்லிக், பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பல்லு பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. வீட்டில் இது மாதிரி லாக்டவுனில் மட்டும் இல்லைங்க, எப்பயுமே சாதம் மிஞ்சிடுச்சு, மத்தியானம் வச்ச சாதம் மிஞ்சிடுச்சு, காயோ பொரியலோ எதுவுமே இல்லை, குழம்போ எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து நான் 3 கட் பண்ணி போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரைட் ரைஸ் வந்து பாஸ்மதியில் பண்ணுவோம். ஆனால் இந்த வட்டம் நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணுறீங்க, அது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்து 2 பேர் சாப்பிட போகிறோம், அதுக்காக 2 எக்கு சேர்த்துக்கிறேன். ரெண்டு எக்கு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வேகணும். இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சில்லி சாஸ் இல்லை, சோயா சாஸ் இல்லை, அப்புறம் எப்படி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. சில்லி சாஸ், சோயா சாஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ரைஸ் ஆட் பண்ணி பண்ணிங்கனாலே போதும், நல்லா டெலிஷியஸான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரப்பி வச்சா எக்கு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகும். இப்போ நீங்கள் புர்ஜி மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஈஸியாக எடுக்க வருதா. எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும், அப்படின்னா தான் அதை பரட்டி விடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அதை சின்ன சின்னதாக அந்த மாதிரி நல்லா பொடிசாயிடணும். இப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவாக இருக்குது, இது இன்னும் நல்லா வேகணும், அது உங்களுக்கே நல்லா கலர் சேஞ்ச் தெரியும். யூஸ்வல் எக் ஃப்ரைட் ரைஸ், அதில் வந்து நம்ம வந்து பாஸ்மதி பதிலாக வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசி சாதத்தை போட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எக்கு கொஞ்சம் வெந்துட்டுருக்கல, ரைஸ்க்கும் எக்குக்கும் சேர்த்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ்வலாக சாதத்தில் வந்து சால்ட் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், கிளறி விடுங்க. நல்லா புர்ஜி மாதிரி நல்லா வந்துடணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், நல்லா வேகணும் எக்கு, அப்போ தான் ரா ஸ்மெல், எக் ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து மிச்சமாக இருக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லாக்டவுன்ஸில் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா யூஸ்வலாக எப்பயும் இருக்கிற டிஷ் சாப்பிட்றது நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் கொஞ்சம் போரும் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ்டு பெப்பர், இதில் வந்து சின்ன சீரகமும் பெப்பரும் சேர்த்து க்ரஷ் பண்ணியிருக்கேன். நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். சில்லி சாஸ், சோயா சாஸ் எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் பண்ணாலே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ஃப்ரைட் ரைஸ்லேயுமே சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை நல்லா பிரட்டி விட்டுறேன். சாதம் நல்லா ஹாட்டாகிடணும். பாருங்கள், கீழே எதுவுமே கடாயில் ஒட்டாமல் வருது இல்லையா, எல்லாம் இந்த மாதிரி பரட்டிட்டு ஹாட்டாக சாப்பிடுங்க. இது ஆறினா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.